சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, எதற்காக இந்த கண்ணீரும் கவலையும்? உனக்கு ஏனென்றால் நீ கேட்ட விஷயம் நடக்கவில்லை என்று தானே உன் கண்ணீரும் கவலையும் ஒவ்வொரு தினமாக அதிகரித்து கொண்டிருக்கிறது. என் அன்பு குழந்தையே, இதை மட்டும் நீ முதலில் முழுமையாக தெரிந்து கொள். ஏனென்றால் நீ இதை தெரிந்து விட்டாலே உன் மனம் தெளிவடைந்துவிடும், உன் வாழ்க்கையில் சந்தோஷம் வந்துவிடும். நீ கேட்ட விஷயம் காலதாமதமாக ஆவதற்கு காரணம் சில விஷயங்களை மிக அற்புதத்தை நிகழ்த்தி உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயத்தை நான் கொடுக்க போகிறேன். அதற்காகத்தான் சிறிய கால தாமதம் ஏற்படுகிறது தவிர மற்றவை உனக்கு செய்ய வேண்டும் எண்ணமெல்லாம் உன் சாயப்பாவிற்கு அல்ல. என் குழந்தை என் நாமத்தை தினந்தோறும் உச்சரித்துக் கொண்டு இருக்கிறது. என்னை எப்பொழுதும் சாயப்பா எனக்காக செய்து தாருங்கள் என்று நிமிடத்திற்கு ஒரு முறை சாப்பிடுகின்றாயோ இல்லையோ, இந்த சாயப்பாவின் நாமத்தை வாயால் உச்சரித்துக் கொண்டே இருக்கின்றாய். அப்படி நீ செய்கையில் உனக்காக உன் சாயப்பா நான் செய்து தர மாட்டேனா என்ன? நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று இந்த சாயப்பா உன்னுடன் இருந்து பாடுபட்டு கொண்டிருக்கிறேன். உன் கர்ம வினைகளை ஒவ்வொன்றாக குறைத்து கொண்டிருக்கிறேன். உனக்கு மட்டும் கவலை என்று எண்ணிவிடாதே. உனக்காக அனைத்து கஷ்டங்களும் என் வாழ்க்கையில் இருக்கிறது என்று நீயே நினைத்து கொள்ளாதே. அனைவரது வாழ்க்கையிலும் சந்தோஷம் வரும், கஷ்டங்கள் வரும். ஆனால் காலங்கள் மாற மாற உனது அனைத்து கஷ்டங்களும் விலகும். நீ கேட்ட விஷயங்கள் அனைத்தும் கைகூடும். அதனால் பொறுமையுடனும் அழுது கொண்டு இருக்காமல் இந்த சாயப்பாவின் வார்த்தை மீது நம்பிக்கை வைத்து என் சாயப்பா சொல்லி இருக்கிறார், அனைத்தையும் நடத்தி வைப்பார் என்று எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அனைத்தையும் சிந்தித்து கொண்டிருக்காதே. அதை மற்றவர்களிடம் புலம்பிக் கொண்டும் இருக்காதே. இந்த சாயப்பாவின் அனைத்து கஷ்டங்களும் என் மீது சுமந்து கொண்டு நீ சந்தோஷமாக இரு என்று நான் சொல்லிவிட்டேன். இனி கவலைகளை அனைத்தும் மறந்துவிட்டு என் சாயப்பா நான் கேட்டதையெல்லாம் செய்து தருகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். கவலைப்படாமல் இரு, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.